ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று ஒளி மிகுந்த விடியலோடு எழுந்திருப்பாய். இன்று நாள் முழுவதும் என்ன, இனி நித்தமும் உனக்கு நல்ல விடியல்தான், நல்ல திருப்பம்தான். ஆம் தங்கமே, குடும்பத்தோடு உன்னை யாரெல்லாம் உன்னை நல்ல செய்தி தருவதற்காக வெகு நேரமாக காத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறாயா? தங்கமே, என்னோடு குடும்பத்தோடு யார் வந்து உனக்கு நல்ல செய்தி தர வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தாயா? அதுதான் செல்லமே, உனக்கு அதிர்ஷ்டமே தேடி வந்து விட்டது. எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தாய். உன் நம்பிக்கை வீண் போகவில்லை செல்வமே. உன்னுடைய உணர்வுகளை மதித்து மரியாதையோடும் உனக்கு கண்ணிய குறைவு வரக்கூடாது என்பதற்காக நல்ல வழிகளை உருவாக்க நாங்கள் வந்துவிட்டோம். தங்கமே, நீ கேட்டது இன்றோ நாளையோ கிடைக்கும்படி செய்ய போகிறோம். நீ நினைத்தபடி உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும். உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகிறது. ஏன்னா உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. இனி நல்லது மட்டுமே நடக்கும். நடந்ததையே நினைத்து வருந்தியது எல்லாம் போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலம். நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய். எனது அருளால் இன்றோடு உன் துன்பம் விலகி வேண்டுதல் நிறைவேறி உனது குடும்பம், தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கப் போகிறது. எங்கள் ஆசீர்வாதம் என்றும் உண்டு தங்கமே. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரப்போகுது. மற்றற்ற மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ஆனந்தமாக வாழப்போகிறாய். என் வார்த்தைகளை மனதில் வாங்கி மகிழ்ச்சியோடு வாழத் துவங்கு. எல்லாம் ஜெயம்தான் தங்கமே. அழகாக விடிந்த இந்த நன்னாள் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. ஆம் தங்கமே, உன் சாயப்பாவும் உனக்கு பிடித்த கடவுளோடு அதிர்ஷ்டம் தரவே உன்னை அழைத்துள்ளேன். கையில் இருந்ததை எல்லாம் இழந்து கடன்பட்டு மீள முடியாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குமுறலோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கிறாய். கலங்காதே, உன்னை விடுவிக்கவே உன்னோடு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ என் குரலை கவனி. இதற்கு முன் நீ என்னை சாராமல் உன் சுய புத்தியை சார்ந்தும் பிறரது ஆசை வார்த்தைகளை கேட்டும் உன் வாழ்க்கையை வாழ நினைத்தாய். அதுவே மிக பெரிய தோல்வியால் முடிந்துவிட்டது. கையில் இருந்ததெல்லாம் கரைந்து போயின. நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். பயப்படாதே தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. போனதெல்லாம் போகட்டும், கடந்த காலங்கள் கடந்தே போகட்டும். இன்றுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய் என்ற துடிப்போடு துணிந்து நில். எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள். இன்று முதல் நான் வாழ துவங்கிவிட்டேன் என்று திட்டமிடு. இன்று உன் தொழிலின் ஆரம்ப காலம். நல்லபடியாக எழுந்திரு, ஜெயிக்கலாம். நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் ஒளிகின்ற ஜோதியை நீ தரிசிப்பாய். இனி நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் தருவாய். நீ வாரி இறைத்தாலும் உன் பொருள் உன்னை விட்டு நீங்காது. செல்வமே, நீ சிறியதாக தொழில் தொடங்க அல்லது ஏதாவது வேலை செய். இனி நீ என்ன செய்தாலும் தோற்கப் போவதில்லை. வெற்றியோடு அதிர்ஷ்டமும் உன் வாசற்படியை தட்டப்போகிறது. உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது. செல்வமே, நம்பிக்கையோடு எழு. இனி உனக்கு திருப்பமாக அதிர்ஷ்டத்துடன் வெற்றி கிடைக்கும். இதுதான் இனி வாழ்வில் நடக்கப் போகிறது. அதிர்ஷ்டம் மட்டுமே தங்கமே. இதுதான் தெய்வ தீர்ப்பு. மகிழ்ச்சி தானே? உனக்கு கஷ்டங்கள் நீங்க போகிறது, கவலைகள் தீரப்போகிறது, கொடுமைகள் நீங்க போகிறது. வருங்காலம்
பழமையாக அமையப் போகுது. உன் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று உன் அப்பா சாயப்பா வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த துன்பம் துயரம்? இதற்கு விடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னை நோக்கி கேட்கும் கேள்விக்கு விடை தரவே என்று வந்துள்ளோம். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்பதையும் நீ அடிக்கடி மறந்து போகிறாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களை முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று. ஏன் தங்கமே இதை நீ புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாய்? அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கிறேன். எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா? அதற்குரிய நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா, உண்டாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை நீ எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதே போல்தான் எல்லாம் சுபமாக சுகமாக முடியும். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களை வேண்டு. சந்தேகமே இல்லை, இறைவன் உன்னை காப்பாற்றுவான். நீ எதை விரும்புகிறாயோ அதை தருவான். தங்கமே, உன்னை புரட்டி போட்ட பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி சுகமாக வாழ ஆரம்பிக்கப் போகிறாய். உன் நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது. அதேபோல் உன் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு வழியை உனக்கு உருவாக்கிவிட்டோ. அதை இன்று உன் கண்களில் காண்பிக்கவும் போகிறோம். உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்தப் போகிறோம். இன்று முழுவதும் கவனமாக இரு. ஏதாவது ஒரு ரூபத்திலும் எந்த ஒரு குரலிலும் பிரச்சனை தீர்ப்பதற்கான வழியை கூறப்போகிறோம். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு வழி பிறக்கப் போகுது. இன்று முழுவதும் உறுதியான நம்பிக்கையோடு, மனதில் நம்பிக்கையோடு இருந்து கடவுளை வழிபட்டு கொண்டே இரு. உன் துன்பங்களை கடந்து செல்ல முதல் படி ஏறப்போகிறாய். தங்கமே, எனது இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இரு. நம்பிக்கையுடன் இருந்தால் நல்லது நடக்கும். அருமையான வெள்ளி விடியலில் குடும்பத்தோடு சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார், நான் என அனைவரும் உன்னை தேடி வந்திருக்கிறோம். சாதாரண விஷயமல்ல தங்கமே, பொன்னான நாள். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.